விசுவாசிக்கிறவங்க புலம்பினே இருக்க மாட்டாங்க. இது இல்ல அது இல்ல பிரச்சனையே சொல்ல இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணா, குழந்தை இல்லாத போது தேவனை மகிமைப்படுத்தலாம். சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்து. அவர் யார் இன்னார் என்ற அறிவு. இங்க வந்தீங்கன்னா அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து. கடவுள் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு என் மேல இறக்கமாகிறார், கிருபையாகிறார், அன்பா இருக்கிறாரு. விசுவாசம் தாங்க கடவுளை பார்க்க வைக்கும். நீங்க எவ்வளவோ அவரை நம்புறீங்களோ ஆண்டவர் அப்படியே கூட நிக்க வைக்கும். விசுவாசம் தான். அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுட்டீங்கன்னா பூனை கண்ணை முடிச்சுன்னா பூலோகமும் இருந்த மாதிரி தான் கணக்கு. விசுவாசம் மட்டும் இல்லைன்னா தேவனுக்கே அதுதான், அவருக்கே இருந்த மாதிரி தான். நம்மளுக்கு உதவி செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். தேவனை நம்ம நம்பாம போனோம், அவரே இறங்கி வர முடியாத அளவுக்கு நம்ம தூரம் ஆயிடும் அவரை நம்பாம போனோம். இன்னும் அந்த தத்துவம் அப்படியே தான். பூனை கண்ணை முடிச்சுன்னா பூலோகன்ற மாதிரி விசுவாசம் இல்லைன்னா கடவுளே நம்மளுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு நம்ம போயிடும். இப்போ நான் உங்ககிட்ட நான் பேசுறேன்மா சிஸ்டர் அப்படின்னு நான் கூப்பிடுறேன். நம்ம பாக்குற நிலைமையில இப்ப கூப்பிடுறதுனால உங்களுக்கு தெரியுது இல்ல. விசுவாசம் எப்படி தெரியுது? கடவுள் நமக்கு பாக்குற இடத்துல இல்ல. எப்படி அவரை கூப்பிடுறது? அவருடைய வார்த்தையை கொண்டு அவரை கூப்பிடணும், நம்பி கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் போது அவர் இருக்கிறாருன்னு தெரியும், அவர் எனக்கு பலன் அளிக்கிறாருன்னு தெரியும். அப்படி கூப்பிடும் போதுதான் அவர் பார்க்கறதுக்கு இல்ல, ஆனா அவருடைய வார்த்தையை எடுத்து அவர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் நேரடியா பார்த்து அவரை கூப்பிடுறதுக்கு சமம். பார்க்கறதுக்கு இல்ல, ஆனா அவருடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை சொல்லுது, எனக்கு முழு நிச்சயத்தை தருது, முழு நம்பிக்கையை தருது. என் தேவன் என்னை கைவில்லை, என் தேவன் என் கூட இருக்கிறாரு, எனக்கு எல்லாத்தையும் எனக்கு என்ன பார்க்க வைப்பாரு, என்ன செய்வாரு. அந்த நம்பிக்கையில நம்மள தூக்கின்னு போவோம் பாருங்க. அதுதான் விசுவாசம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட தேவன் எனக்கு இருக்கிறார், அது போதும். என் கர்த்தர் அவங்க எனக்கு இருக்கிறாரு, அது போதும். அந்த நம்பிக்கை தான் நெக்ஸ்ட் லெவல்ல நம்மளை கொண்டு. விசுவாசம் தாங்க தேவனை நம்மளை நெருங்க வைக்குது, தேவனை நம்ம கிட்ட நெருங்க வைக்குது. மகிமைப்படுத்தினா சொல்லுங்க, மகிமைப்படுத்தினா. நானும் தேவனை மகிமைப்படுத்துவேன் சொல்லுங்க சத்தமா. ஏன்னா அவர் இன்னாருன்னு எனக்கு தெரியும். ஆமென். தானியேல் புஸ்தகத்துல தானியேல் சொல்றான், தேவனை அறிந்த ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு அதற்கேற்ற காரியங்களை செய்வாங்க. கடவுளை தெரிஞ்சவங்க, மனுஷனை தெரிஞ்சவங்க தங்களை திடப்படுத்தி கொண்டு, போதண்டா சாமி, உன்னை நம்புறது போதும், உன்னை சார்ந்திருந்தது போதும் அப்படின்னு சொல்லி அதற்கேற்ற முடிவுகளை எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற நடவடிக்கை செய்வாங்க. ஆனா தேவனை நம்புனவங்க கரெக்டா வந்து உட்காந்துருவாங்க, கரெக்டா ஆராதிப்பாங்க, கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய அன்பு தெரியும், அவருடைய இரக்கம் தெரியும், அவருடைய வல்லமை தெரியும், அவர் எவ்வளவு நல்லவன்னு தெரியும். ஆமென். சொல்லுங்க இந்த வார்த்தைய. தேவனை அறிந்தவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு அதற்கேற்ற கிரியையை செய்வார்கள்.